ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீட் 2025க்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த யூடியூப் சேனல் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், டெய்லி எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கோச்சிங்கில் எது பெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நான் என்னோடய சீனியர்ஸ்கிட்டேருந்து கேட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புக்ஸ்லேயே நீட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் புக்ஸ், MCQ புக்ஸ், PYQ புக்ஸ். அதில் டெக்ஸ்ட் புக்கு பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி கிளாஸ் 11, கிளாஸ் 12, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்துக்குமே வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டுமே போதும். நிறைய பேர் ஃபிசிக்ஸ்க்கு HC வர்மா, DC பாண்டே இப்படி புக்ஸ் எல்லாம் வாங்கி ரெஃபர் பண்ணுவாங்க. அது படிக்கான டைம் இருக்காது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணால் அது வாங்கிக்கோங்க. ஆனால் நமக்கு தியரி டைப்ஸ் ஆஃப் கொஷினுமே என்சிஆர்டி புக்லேருந்து தான் ஃபிசிக்ஸ்க்கும் கேட்குறாங்க. அதனால ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜி மூணுத்துக்குமே என்சிஆர்டி மட்டுமே போதும். செகண்ட், MCQ புக்ஸ். MCQ புக்ஸ்க்கு MTG இருக்குது, திக்ஷா பப்ளிகேஷனோட நீட் MCQ புக்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு திக்ஷா பப்ளிகேஷன்ஸோட புக்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் லிமிட்டடாக புக்ஸை வச்சுக்கோங்க. MCQஸ்க்குன்னு ஒரு செட் புக் போதும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஒரு புக்ஸ் போதும். நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுக்காதீங்க. அதை படிக்கிறதுக்கு அந்த MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே டைம் இல்லாமல் போயிடும். நீங்கள் MTG ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஓகே, அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை, இப்போ தான் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா திக்ஷா பப்ளிகேஷனோட புக்ஸ் வாங்கிக்கோங்க. அது நல்லாவே இருக்குது. நம்பர் 3, PYQ புக்ஸ். PYQ புக்ஸை பொறுத்த வரைக்கும் திக்ஷா பப்ளிகேஷன்லேயே 37 இயர்ஸ் PYQ புக்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ்வாலோட 36 இயர் PYQ புக்ஸுமே நல்லாயிருக்கு. இது ரெண்டுத்தில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு எந்தெந்த யூடியூப் சேனல் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்ததும். ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ், ஜைலம் நீட் தமிழ், வேதாந்து மாஸ்டர் தமிழ். இது மூணுமே நல்லாயிருக்கும். நீங்கள் NCERT லைன் பை லைன் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் பாருங்கள். கொஞ்சம் கான்செப்டை டெப்த்தாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜைலம் அண்ட் வேதாந்து நல்லாயிருக்கு. இது மூணுமே தமிழ் யூடியூப் சேனல்ஸ் தான். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி டீச் அண்ட் வேதாந்து மாஸ்டர் தமிழ். இது ரெண்டுமே தமிழ் யூடியூப் சேனல்ஸ். அண்ட் இங்கிலீஷில் கோமாளி மேம், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் பார்ப்பீங்க அப்படின்னா கோமாளி மேம் பாருங்கள். தமிழில் பார்க்குறீங்கன்னா கெமிஸ்ட்ரி டீச், வேதாந்து மாஸ்டர். இதில் கெமிஸ்ட்ரி டீச்சில் கான்செப்ட் நல்லா கிளியராகவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அந்த சாரு. நான் கெமிஸ்ட்ரி டீச் தான் பார்ப்பேன் பர்சனலாக கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ இது மூணுமே நல்லாயிருக்கும். இது மூணுத்தில் எது வேணாலும் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ்க்கு ஜைலம் நீட் தமிழ், வேதாந்து மாஸ்டர் தமிழ், ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா MP அந்த சேனலுக்குமே நல்லாயிருக்கு. இது மூணுமே தமிழ் சேனல்ஸ். அண்டு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் லேர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அரேனா, இது 2 சேனல்ஸும் இங்கிலீஷில் இருக்குது. இந்த 5 சேனல்ஸில் எது வேணாலும் பார்க்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உண்மையாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கான்செப்டில் கொஞ்சம் கிளியராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கான்செப்ட் தெரியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் A to Z அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி தந்த மாதிரி எந்த சேனலும் தெரியலை. அப்படி நீங்கள் ஃபிசிக்ஸை நல்லா டெப்த்தாக போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ தான் நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறது பெட்டர். பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு கூட யூடியூப் சேனல்ஸ் பார்த்து படிச்சிடலாம். ஒன்றுமே தெரியலை அப்படின்னா கூட A to Z யூடியூப் சேனல் பார்த்தே படிச்சிடலாம். ஆனால் ஃபிசிக்ஸ்க்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்ஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கான்செப்ட்லலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த யூடியூப் சேனல்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். இப்போ நம்ம புக்ஸ் பார்த்தாச்சு, யூடியூப் சேனல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த செக்மெண்ட்குள்ளே வருவோம். சிலபஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர்ஸ் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, டிசம்பருக்குள்ளேயே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 4 மந்த்ஸ் வந்து ஃபுல்லாக ரிவிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிசம்பருக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட பாருங்கள். அண்ட் டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 7 to 8 ஹார்ஸ் இல்லை 6 to 8 ஹார்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் படிக்கணும். இவ்வளோ நேரம் படித்தா போதுமா அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிக்கிற ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க சீக்கிரமாக படித்து முடிச்சுடுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்படினாலுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து இப்போ ஸ்டார்டிங் டைம்லேயே படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாள் ஆக ஆக தான் வந்து இன்னும் நிறைய முடிக்க வேண்டியது இருக்கும், நிறைய ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைமில் வந்து 12 ஹார்ஸ்க்கு மேலே படிக்கிறது வந்து ஓகே. இப்போ வந்து இன்னும் டைம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டே வந்து ஒரு நாள் வந்து 12 ஹார்ஸ் படிச்சுட்டு இன்னும் ஒரு 2 நாள் படிக்காமல் விடுறத விட டெய்லி 6 to 7, 8 அந்த மாதிரி 6 to 8 ஹார்ஸ்க்குள்ளே டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி எடுத்துக்கலாம். பயாலஜிக்கு நான் ஆல்ரெடி ஒரு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பார்த்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடித்தோடனே என்சிஆர்டியை வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணி அதுலேருந்து இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூ, அந்த டாபிக் வைஸ் வந்து எம்சிக்யூஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் புக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், டெலிகிராம்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததுனாலும் சரி, டாபிக் வைஸ் வந்து எம்சிக்யூஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அந்த லெசனுக்கு எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிஒய்க்யூ போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு எரர் நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பயாலஜிக்கு இப்படி தான் பண்ணணும். செகண்ட் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய பேர் வந்து பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெசனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் அதில் உள்ள சின்ன பேசிக்ஸ் விஷயம் தெரியாமல் ஃபிசிக்ஸே ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 1 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, பேசிக்ஸ் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிவிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸ்குள்ளே போங்க. அப்போ தான் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பார்க்கணும். கிளாஸ் பார்த்து முடித்தோடனே என்சிஆர்டியை ரீட் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து என்சிஆர்டி கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் இருக்கிற நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்தா நம்ம என்சிஆர்டியில் பார்த்த இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸை வந்து அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் புரியாமல் நீங்கள் எம்சிக்யூஸ்குள்ளே போனீங்கனாலே ஃபிசிக்ஸே ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 10 எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 1 or 2 எம்சிக்யூ தான் கரெக்டாகவே இருக்கும். மீது எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நமக்கு ஃபிசிக்ஸே வரல அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த 10 எம்சிக்யூஸ்க்குள்ளே ஆன்சரை பாருங்கள். அது எப்படி வந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அதை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி அதே எம்சிக்யூஸே சால்வ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாமே எழுதுவீங்க. அதே மாதிரி திரும்ப நம்ம அதே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக ஆகும். அதனால் ஃபஸ்ட் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக ஆகும். என்சிஆர்டி ஃபஸ்ட்டு எதுக்கு ஒரு டைம் ரீட் பண்ண சொல்கிறேன்னா அதுலேருந்து தியரி கொஷின் கேட்டால் வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் டேரெக்டாகவே வந்து என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிளர் கொஷின்லேருந்துமே டேரெக்டாக வந்து நீட்டுக்கு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்சிஆர்டியை வந்து தரவாக படிச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்ஸ்க்குமே என்சிஆர்டி படிக்கணும். தேர்ட் வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது. இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து நமக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே பயாலஜி மாதிரி தான். பயாலஜிக்கு என்ன சொன்னேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் பாருங்கள்,
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டியை வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஃபிசிக்ஸ் மாதிரி தான், அதுக்கும் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். என்சிஆர்டி படிக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் கூட நமக்கு கொஷினாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் என்சிஆர்டி படிக்கணும். அப்புறம் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இதுவுமே நமக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. நிறைய வந்து ஐயூபேக் நேம் இதெல்லாம் நிறைய நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நல்லா எழுதி படிங்க. அப்போ தான் வந்து கெமிஸ்ட்ரியுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் டேபிளை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்டையர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது பீரியாடிக் டேபிளை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் அடுத்து வந்து ஒரு பெரிய கேள்வியே இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் கோச்சிங்கில் எது பெஸ்ட்டு? கோச்சிங் போனால் தான் நீட் பாஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா நீட்டில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கான்செப்டில் வந்து கிளியராக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க, நான் கொஞ்சம் கான்செப்ட்லாம் கிளியராக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கோச்சிங் வந்து தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா சேர்ந்துக்கோங்க. அப்படி கான்செப்ட் கிளியராக இருக்கிறவங்களுக்கு கோச்சிங் தேவையில்லை. யூடியூப் சேனல் பார்த்தே அவங்க நல்லா படிக்கலாம். கான்செப்ட் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, இப்போ தான் நான் பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கோச்சிங் கண்டிப்பாக வேணும். ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைன் கோச்சிங் நீங்கள் நல்ல அஃபோர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கோச்சிங் கூட போய் சேரலாம். அப்படி இல்லை கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஆன்லைன் கோச்சிங் வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் மெயினாக நம்ம எல்லாருக்கும் கோச்சிங் தேவைப்படுது. கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ கூட யூடியூப் சேனல் பார்த்து, பேசிக் கூட தெரியாதவங்க கூட யூடியூப் சேனல் பார்த்து படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ்க்கு அப்படி பண்ண முடிய மாட்டேங்குது, அதுதான் ரியாலிட்டி. அதனால் நீங்கள் ஆன்லைன் கோச்சிங் கூட சேரலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி புரியும் அப்படின்னா பிடபிள்யூவில் சேருங்க. அது வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் நல்லாவே டீச் பண்ணுறாங்க. அப்படி இல்லை தமிழ் தான் புரியும் அப்படின்னா ஜைலம் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஆன்லைன் கோச்சிங் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதில் சேரலாம். நான் திரும்பவுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி கான்செப்டில் கொஞ்சம் கிளியராக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்தே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே படிச்சுக்கலாம். உங்களுக்கு அது ஓகேவாக தான் இருக்கும். இல்லை இப்போ தான் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கோச்சிங் தேவைப்படும். பயோ அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் பார்த்தே படிச்சுக்கலாம். இப்போ வந்து உடனே என்னால் ஆன்லைன் கோச்சிங் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு பயோ அண்ட் கெமிஸ்ட்ரியை முடிச்சிடுங்க. ஒரு 4 months டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பயோ அண்ட் கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டிங்கன்னா 75% நீட் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்குள்ளே கூட நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணி ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைன் கோச்சிங் வாங்கிக்கலாம். இப்போ நானே அதுக்காக தான் ஃபஸ்ட்டு 2 months வந்து பயோவில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது. பயோ 2 months கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நானே ஆன்லைன் கோச்சிங் வாங்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் கேட்குறது வந்து ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் கோச்சிங்கில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே பெஸ்ட்டு தான். இதில் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோச்சிங்க்கு பார்த்தோம்னாலே, நம்ம வந்து ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படித்தோம்னா சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிக்க மாட்டோம். நம்மளை வந்து புஷ் பண்ண ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங்கில் அப்படி கிடையாது. அங்கே வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும். நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்மளும் படிப்போம். நீங்கள் வந்து நல்ல டிசிப்ளினாக வீட்டிலே உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங்கே பெஸ்ட்டு தான். ஓகே, டன். ஆஃப்லைன் கோச்சிங் என்னால் போக முடியும், என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் ஆஃப்லைன் கோச்சிங்கில் சேரலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். புக்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் இந்த புக்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த யூடியூப் சேனல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்துப்பாங்க, நானும் பார்த்துப்பேன். அண்ட் சீக்கிரம் உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.